என்னென்னா தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் எலிக்காய்ச்சல். சரி, தமிழ் புதல்வன் திட்டம் என்ன பண்ணியிருக்காங்க, கோயம்புத்தூரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி எலிக்காய்ச்சல் ஆண்டுதோறும் என்ன பண்ணுது, இந்த எலிக்காய்ச்சல்னால இறப்புன்றது அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, 2018 இறப்பு அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆண்டுகளில் என்ன பண்ணணும், முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக செய்தித்தாளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தமிழ் புதல்வன் திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்க மாணவருக்கு என்ன பண்ணுவாங்க, உயர்கல்விக்கு போகும்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் நேரடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சரி, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எத்தனை வகுப்பு, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும். அண்ட் தென் மாதம் 1000 ரூபாய் அவங்களோட டைரக்ட் பெனிஃபிட் சிஸ்டம். அப்போ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே நேரடியாக என்ன பண்ணுறாங்க, செலுத்துகிறாங்க. 2024-25 அதாவது 3,28,000 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, இதன் மூலமா பயனடைய போகிறாங்க. சரிங்களா. அடுத்தது எலிக்காய்ச்சல். இந்த எலிக்காய்ச்சலோட பெயர்னு பார்த்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்றது. இது லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் என்ன பண்ணுது, இது ஏற்படுது. சரியா, இந்த பாதிப்புன்றது எதனால, லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவால். இதில் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி என்னன்னா, இது பாக்டீரியாவால் ஏற்படுத்துறதா இல்லை வைரஸால் ஏற்படுத்துறதா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க. அதன் பின்ன வேற எப்படி கேள்வி, இதில் வேற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் எது, வைரஸால் ஏற்படும் நோய்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருந்தாங்க. சரியா, அப்போ இது எதால இதை ஏற்படுது அப்படின்னா பாக்டீரியாவால் ஏற்படுது. இது ஜூனோத்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூனோத்திக் அப்படின்னா என்னன்னா, மனிதர்களுக்கும் ஏற்படும் விலங்கினத்துக்கும் ஏற்படும். இது அக்கர் ஃபார் போத் த அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜூனோத்திக் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எதுல இருந்து பரவும், இதுல எதுல இருந்து ஏற்படும் அப்படின்னு சொல்ல போனா, இந்த முக்கியமா எலி மற்றும் இந்த விலங்குகளோட அதாவது யூரின்ல இருந்து தான் என்ன பண்ணுது, இது ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா, முக்கியமா இந்த யூரின்ல இருந்து தான் இது என்னது அதிக அளவுல பரவுது. சரியா, இதோட சிம்டம்ஸ் பார்த்துக்கிட்டா ஃபீவர், வாமிட்டிங் அண்ட் டயேரியா. சரியா, ஃபீவர் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், அண்ட் தென் டயேரியா இருக்கும். சரியா, இதோட பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா, அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு இது பரவுமா அப்படின்னா, இது ரொம்ப ரேர் தான், பரவாது அப்படின்னு சொல்லல அவங்க, ரேரா. சரியா, 1000ல் ஒருத்தவங்க அது மாதிரி தான் என்னது மனிதர்கள் மனிதர்கிட்ட பரவுறதுக்கான தன்மை உடையது. சரியா, ஓகே. நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா மாணவர்களுக்கு புரியும் விதமா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு சேரணும் அப்படின்னா, காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.